டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டு கடை மசாலா பூரி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு பச்சை பட்டாணி வந்து நான் எடுத்துருக்கேங்க. ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி கிடச்சிதுன்னா சரி, அப்படி இல்லைன்னா காஞ்ச பட்டாணி வந்து நான் நைட்டு ஊற வச்சுருந்தேங்க. ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வந்து நல்லா ஊறணும். நான் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்திருக்கேங்க. அதுக்கு அதனால வந்து ஒரு உருளைக்கிழங்கு தான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணி இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால ஒரு 4 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துருக்கேங்க. ஒரு ஸ்பூனுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில்லையே வந்து நல்லாவே வெந்துடுங்க. விசில் வரதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ணலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி வந்து எடுத்துக்கலாங்க. நல்லா பழுத்த தக்காளியை வந்து எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்திருக்கேங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துட்டு நாம் வந்து இப்போ வந்து பூரி வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு எந்த அளவுக்கு வந்து பூரி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஈஸியாக வந்து இது கடையிலே வந்து கிடைக்குதுங்க. இந்த பூரி அப்புறம் கார்ன்ஃப்ளெக்ஸு நமக்கு என்னென்ன வேணுமோ இந்த பூரிக்கு நம்ம அதை வந்து பொரிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தாங்க இந்த பூரியை போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். கார்ன்ஃப்ளெக்ஸும் வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்த பூரி மட்டுமே போதும். என்கிட்ட இருந்ததுனால நான் அந்த கார்ன்ஃப்ளெக்ஸையும் வந்து எடுத்திருக்கேன். இப்போ விசில் வந்துடுச்சு. நல்லாவே வந்து பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் வந்து சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் வந்து ஒரு ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கூடவே இன்னும் தண்ணி வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த குருமாவுக்கு வந்துட்டு வெள்ளை பட்டாணி சூப்பராக இருக்குங்க. வெள்ளை பட்டாணி கிடைச்சா வெள்ளை பட்டாணியில் வந்து செய்யுங்க. இப்போ வந்து நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் வந்து சேர்த்துக்கலாங்க. சூப்பராக வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி வந்து நல்லா உடைச்சி விட்டுக்கலாம். கடைசியாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கலாங்க. பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கேரட்டை வந்து சேர்த்துக்கலாம். அந்த கார்ன்ஃப்ளெக்ஸையும் வந்து சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மிதுஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.